ஹே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ப்ராப்பர் சென்னையில் இருக்கவங்க எப்படி மீன் குழம்பு வைப்பாங்களோ அதை நான் சொல்கிறேன். தேவையான பொருள் 2 வெங்காயம் நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. தக்காளி சின்னதாக இருந்துச்சுன்னா 3 போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் ஒரு 2, உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி தான். 2 மாங்காய், உங்களுக்கு புளி ஜாஸ்தியாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா மாங்காய் வேண்டாம், மாங்காய் போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். 2 குட்டி லெமன் சைஸில் புளி எடுத்துக்கோங்க. எடுத்த தண்ணியில் நல்லா ஊற வச்சுக்கோங்க. இப்போது ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்து போட்டு அது நல்லா பொரிஞ்சதும் அதில் கொஞ்சம் வெந்தயம் போட்டு அதுவும் நல்லா பொரிஞ்சதும் நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் போட்டு நல்லா வதக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் நம்ம நறுக்கி வச்சுருக்க அந்த தக்காளியும் இதிலே போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. தக்காளி நல்லா வதங்கணும். அப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதும் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. அப்புறம் 2.5 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. நீங்கள் எவ்வளோ புளி எடுத்துக்கிறீங்களோ அதுக்கேற்ற மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. வீட்டு மிளகாத்தூள் எடுத்துக்கோங்க. போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை இதில் ஊற்றிக்கோங்க. நான் கரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கேன். ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுடுங்க. அது நல்லா கொதிக்கட்டும். கொதி வரும்போது இதில் கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்னா கருவேப்பிலையும், அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த பச்சை மிளகாவையும் இதில் போட்டு நல்லா கொதிக்கட்டும். பச்சை மிளகாய் போடுறதும் ஒரு ஃப்ளேவருக்காக தான். இப்போ காரம் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் பச்சை மிளகாய் போட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒன்ஸ் அது கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா இப்போ மிளகாத்தூள் போட்டிங்கனாலும் மிளகாய் நெடி அடிச்சிடும். அப்புறம் நான் அந்த மாங்காவும் இதில் போட்டிருக்கேன். கழுவி வச்சுருக்க மீனை இதில் போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி நெத்திலி மீன் எடுத்திருக்கேன். எல்லா மீனுக்கும் இதே மாதிரி பண்ணணும்லாம் இல்லை. சங்கரா மீன் எடுத்திங்கன்னா அது ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். ஸோ அதுக்கு மட்டும் நீங்கள் லாஸ்ட்டாக இறக்கிறதுக்கு முன்னாடி பெப்பர் தூவி இறக்கணும். இப்போது இந்த மீன் போட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளே அது வெந்துடும். கொஞ்சம் குழம்பு உங்களுக்கு திக்காக ஆயிடுச்சு, உங்களுக்கு போதும்னா நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. மெட்ராஸ் ஸ்டைல்